எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்து அதையும் எடுத்து அதில் தட்டில் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா தொளிச்சு நல்லா இந்த மாதிரி கட்டியாக ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு அதை எடுத்து அந்த அந்த எண்ணெய்க்கு மேலே கையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த வேர்க்கடலையை போட்டு அதை நல்லா அப்படி சுற்றுவார அப்படி போட்டு விட்ருங்க. அந்த பேனில் போட்டு விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கொதி நல்லா வெந்து வந்தது நல்லா தெரியும் 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்து அதையும் எடுத்து அதில் தட்டில் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா தொளிச்சு நல்லா இந்த மாதிரி கட்டியாக ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு அதை எடுத்து அந்த அந்த எண்ணெய்க்கு மேலே கையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த வேர்க்கடலையை போட்டு அதை நல்லா அப்படி சுற்றுவார அப்படி போட்டு விட்ருங்க. அந்த பேனில் போட்டு விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கொதி நல்லா வெந்து வந்தது நல்லா தெரியும் 5 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.